அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளினால் நாங்கள் தொடர்ச்சியாக அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய அமல்கள் என்ற தலைப்பிலே மிக முக்கியமான அம்சங்கள் குறித்து நாங்கள் படித்து வருகின்றோம். அல்லாஹ்வுடைய உதவியால் 7 வகுப்புகளில் கடந்த 7 வகுப்புகளில் அல்லாஹ் விரும்பக்கூடிய மிக மிக முக்கியமான அமல்கள் குறித்து நாங்கள் படித்தோம். சென்ற வகுப்பில் கூட ஒரே ஹதீஸில் வரக்கூடிய 10 அம்சங்கள் குறித்து நாங்கள் படித்தோம். அதே தொடரில் இன்ஷா அல்லாஹ் இன்றும் மிக மிக முக்கியமான அன்றாடம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பேண வேண்டிய, சில பொழுது நாங்கள் பேணிக் கொண்டிருக்கலாம், அப்படிப்பட்ட மிக மிக முக்கியமான அம்சங்கள் குறித்து, அமல்கள் குறித்து நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய அமல்களில், அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய மனிதர்களில் அவர்களுடைய பண்புகள், அவர்கள் எந்த விடயத்திற்கு முன்னுரிமை கொடுப்பார்கள், என்னென்ன குணங்கள் அவர்களிடம் இருக்கும் என்பது பற்றியெல்லாம் நாங்கள் கடந்த வகுப்புகளிலே பார்த்தோம். இன்றைய வகுப்பிலே அஹப்புல் இபாதி இலல்லாஹ் அஹ்ஸனுஹும் குலுகா, அதாவது அடியார்களில் அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமானவர்கள் யார் என்றால், யார் நற்குணம் உடையவர்களாக இருக்கிறார்களோ, குணத்தால் மிக மிக அழகானவர்கள், குணத்தால் மிக அழகியவர் யாராக இருக்கிறாரோ அவர்தான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, قال رسول الله صلى الله عليه وسلم احب عباد الله الى الله احسنهم خلقا. احب عباد الله الى الله احسنهم خلقا. احب عباد الله عبد பன்ம இபாத், அடியார்களில் மிக மிக விருப்பத்துக்குரியவர், அடியார்களில் அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பத்துக்குரியவர் யார் என்றால் அஹ்ஸனுஹும் குலுகா, அவர்களை மிக மிக அழகிய குணமுடையவர் தான் அடியார்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இதிலிருந்து மிக மிக ஆழமான ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அஹ்ஸன் என்ற ஒன்று இங்கு பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் உங்களை உங்களுடைய அந்த உலகத்துல உங்களை பிறக்க செஞ்சு உங்களுக்கு ஹயாத்தையும் மௌத்தையும் ஹயாத்தையும், ஹலகல் மௌத வல் ஹயாத, மௌத்தையும் ஹயாத்தையும் அல்லாஹ் தஆலா படைத்திருப்பது என்பது லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களை மிக மிக அழகான அமல் செய்யக்கூடியவர் யார் என்பதை சோதிப்பதற்காக, பரிசீலிப்பதற்காக என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அப்பவே அஹ்ஸன் அமலும் இருக்க வேண்டும், அஹ்ஸன் குலுக்கும் இருக்க வேண்டும். ஒரு மனிதன் அஹ்ஸனுல் அமல், மிக மிக அழகிய அமல்கள் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதே நேரம் அவருடைய குணமும் அழகிய குணமாக இருக்க வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய பரீட்சையில் சித்தி பெறுவதாக இருந்தால் அவர் அமல்கள், அழகான அமல்களை செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். அதே போன்று அந்த அமல்களுக்குள்ளே வருகின்ற மிக முக்கியமான அம்சம்தான் குலுக், பண்பாடுகள் மிக மிக அழகானதாக இருக்க வேண்டும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹப்பு இபாதில்லாஹி இலல்லாஹ் அஹ்ஸனுஹும் குலுகா, அல்லாஹ்வுடைய அடியார்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவர் யார் என்றால் மிக மிக அழகிய குணமுடையவர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த செய்தியை ஸஹீஹுல் ஜாமி ஸகீரினுடைய 179வது நபிமொழியாக நாங்கள் பார்க்கலாம். இது சஹீஹான ஒரு செய்தி. அப்ப இந்த ஹுஸ்னுல் குலுக், நற்பண்பு நல்ல குணம் என்றால் என்ன? நற்பண்பு நல்ல குணம் என்று சொன்னால் என்ன? அதாவது நம்ம ஏற்கனவே சென்ற வகுப்பில் கூட பார்த்தோம். ஹல்க் என்றால் படைகோலம், குலுக் என்று சொன்னால் அவனுடைய குணம். ஒருவருடைய ஹல்க், தோற்றம் எப்படி இருக்குது என்று சொன்னால் அவருடைய தோற்றத்தை பார்த்து நம்ம வெளிப்படையில சொல்லக்கூடியது அவர் ஹல்க், அவருடைய ஹல்க் என்ன, படைகோலம் அழகாக இருக்கிறது, தோற்றம் அழகாக இருக்கிறது. அதே நேரம் தோற்றம் அழகாக இருப்பதை போன்று அவருடைய நடத்தை, குணம் அழகாக இருக்க வேண்டும், அதான் குலுக். அப்ப எனவே இந்த 2 விஷயத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டும். ரெண்டையுமே இஸ்லாம், அதாவது
வெளிரங்கமான அழகை விட வெளிரங்கமான அழகையும் இஸ்லாம் ஆதரித்திருக்கிறது, விரும்புகிறது, ஊக்குவிக்கிறது. அதே நேரம் அதனை மட்டும் ஒரு மனிதன் அழகுபடுத்தி உள்ளத்தை அழகுபடுத்தாத பட்சத்தில் அவன் சித்தி அடைய முடியாது, அல்லாஹ்வுடைய சோதனையிலே சித்தி அடைய முடியாது. ஆனால் ஒரு மனிதன் உடலையும் உள்ளத்தையும் அவனுடைய வெளிப்படையில தெரியக்கூடிய படை கோலத்தையும் அவனுடைய தோற்றத்தையும் அவனுடைய உள்ளத்தையும் அவனுடைய ஆன்மாவையும் பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ரெண்டும் அழகாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு மனிதனுடைய குணம் அழகாக வேண்டும். குணம் அழகாக சொன்னா என்ன? ஒரு மனிதன் இயல்பிலேயே ஒரு மனிதன் அவருடைய குணத்தை நல்ல குணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்ற பொழுது வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நீங்க மகத்தான நற்குணத்திலே இருக்கிறீர்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நாங்கள் நற்குணங்களை பெற வேண்டும். நற்குணங்கள் என்பது பரந்த விரிந்த ஒரு விரிவான ஒரு பகுதி. அதுல நாம் பல்வேறு வகையான குணங்களை நாம் பார்க்கலாம். அதாவது ஒரு மனிதன் பேசுகின்ற பொழுது, ஒரு மனிதனுடைய தன்னுடைய வாழ்க்கையில் அவன் பேண வேண்டிய நற்குணம், அல்லாஹோடு அவன் தொடர்படுகின்ற பொழுது அவனிடம் இருக்க வேண்டிய நற்குணம். உதாரணமாக அல் இஹ்சான் நாம் பார்த்தோம். அல்லாஹோடு ஒரு வகையான தோற்றத்தை அது கொடுக்கும் இஹ்சான், மனிதர்களோடு ஒரு வகையான தோற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி அல்லாஹோடு நாம் தொடர்பு கொள்கின்ற பொழுது இஹ்லாஸ், உள தூய்மை இருக்க வேண்டும். அதே போன்று அதற்கு மாற்றமாக முகஸ்துதி போன்றவைகளை எங்களை விட்டு நாங்கள் அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். முகஸ்துதியிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்துவதிலே, அந்த தௌஹீதிலே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அதே நேரம் ஷிர்க் வைப்பதில் இருந்து நாங்கள் எங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இப்படி நற்குணங்கள் என்பது ஆரம்பத்திலே இருந்து அல்லாஹோடு தொடர்பட்டு மனிதர்களோடு தொடர்படுகின்ற பொழுது, ஒரு மனிதனை சந்திக்கின்ற பொழுது புன்முறுவல் பூத்தவராக சந்திக்க வேண்டும், சிரித்த முகத்தோடு சந்திக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, நற்குணங்களில் நீங்கள் நல்லவைகளில் எதையும் நீங்கள் அற்பமாக கருதி விட வேண்டாம். லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, அதாவது நல்ல விடயங்களில், மஅரூஃப்னா நல்ல விடயங்கள் எதையுமே நீங்க அற்பமாக கருதி விட வேண்டாம். வலவ் அன்தல் காஹா கபி வஜ்ஹின் தல்க், அதாவது ஒரு முஃமினான ஒரு சகோதரனை நீங்கள் சிரித்த முகத்துடன் அது இருந்தாலும் சரியே, அதுவும் நன்மையான விஷயம்தான். எனவே நீங்கள் அதையும் பேணிக் கொள்ளுங்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சிரித்த முகத்தோட. அதே மாதிரி அஃப்ஸுஸ் ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் அன்பு வர வேண்டும் என்றால் நீங்க சலாத்தை பரப்புங்க. அப்ப சலாத்தை பரப்புகின்ற பொழுது உள்ளத்துக்கு மத்தியில் என்ன செய்யும்? அன்பு வரும். அதிகமாக நாம் சலாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று ஒரு மனிதர் இன்னொரு மனிதனுக்கு மறைவான நிலையிலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதாவது வெளிப்படையில நாம் நல்லவர்களாக, நண்பர்களாக, எல்லோரோடும் அழகாக பழகின்ற மாதிரி நாங்கள் அவர்கள் இல்லாத சந்தர்ப்பத்தில் அவர்களை பற்றி புறம் பேசாமல், இன்று அது ஒரு வகையான ஒரு நோயாக மாறி இருக்கிறது. அதாவது முன்னால ஒரு மாதிரி, பின்னால ஒரு மாதிரி. அது மாதிரி அடுத்த சக மனிதனுடைய உரிமைகளை பறைக்கின்ற பல விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். அப்ப எனவே எப்பொழுதும் ஒரு மோமின் பேசுகின்ற பொழுது உண்மை பேசி, அதே போன்று வாக்கு கொடுத்தால் அதனை பாதுகாக்கக்கூடியவனாக, நம்பப்பட்டால் அதற்கு அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக செயல்படக்கூடியவன். அதே போன்று இப்படி என்னென்ன குணங்களை எல்லாம் இஸ்லாம் சொல்கிறதோ அவனுடைய வாழ்க்கையில பேண வேண்டிய எல்லா குணங்களும் அதனை நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டாவது நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணமாக ஒருவருக்கு இயல்புல கோபப்படக்கூடியவராக இருந்தால் அவர் அதை கஷ்டப்பட்டு அந்த கோபத்தை அடக்கி கொள்ளக்கூடியவராக மாற வேண்டும். அதே போன்று இயல்பிலே கரடுமுரடான சுபாவம் உள்ளவராக இருந்தால் அவர் மென்மையை, ரிஃப்கை பேணிக் கொள்ள வேண்டும். ரிஃப்க் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எதிலிருந்து எந்த விடயத்தில் ரிஃப்க் எடுக்கப்படுமோ, மென்மை எடுக்கப்படுமோ, அந்த விடயம் அசிங்கமாகிவிடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த விடயத்திலே மென்மை இருக்குமோ அது அலங்காரமாக, அழகானதாக இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற மனிதர்களோடு அவர்களோடு ஏற்படுகின்ற உறவுகள், அதே போன்று அவர்களோடு பழகின்ற பொழுது அதே ஒரு மறைவான நிலையிலே மூமின்களுக்கு பிரார்த்திக்கின்ற, நம்முடைய சகோதரர்களுக்காக நாம் பிரார்த்திக்கின்ற, அதே போன்று தாய் தந்தையர்கள், பெற்றோர்கள், உறவினர்கள், உற்றார் உறவினர்கள், சகோதரர்கள், நண்பர்கள், இவர்களோடெல்லாம் இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் அவர்களோட உறவை நாங்கள் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படி பல்வேறு வகையான நற்குணங்களையும் ஒரு மூமின் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வான். அரைகுறையாக குணங்களை பேணிக் கொள்ள மாட்டான். இவர் உண்மை பேசுகிறார், ஆனால் எப்பொழுதுமே அடுத்த மனிதனை பற்றி புறம் பேசுகிறார் என்றால் இவருடைய நற்குணத்திலே கோளாறு இருக்கிறது. இவருடைய பண்பாடு என்பது முழுமையானது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், நற்குணத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த நற்குணம் தான் அவர்களுடைய வாழ்க்கையாக இருந்தது என்பதை வரலாறு படிக்கின்றவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாசிக்கின்ற ஒவ்வொருத்தரும் அவரை நேசிப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் வாசித்தால் நிச்சயமாக நேசிப்பீர்கள். ஏனென்றால் அவர்கள் நற்குணத்தினுடைய ஒரு உருவமாக தெரிந்தார்கள்.
அத நீங்க வரலாறுகளை படிக்கின்ற பொழுது ஒரு தன்னை எதிர்க்கின்ற பொழுது எப்படி நடந்தார்கள், ஒரு மனிதனோடு பேசுகின்ற பொழுது எப்படி பேசினார்கள், அவருடைய குடும்ப வாழ்க்கையில் எப்படி இருந்தார்கள், அடிமைகளோடு எப்படி இருந்தார்கள், அதே போன்று சஹாபாக்கள் தோழர்களோடு எப்படி இருந்தார்கள், ஏழை எளிய சஹாபாக்களோடு எப்படி பழகினார்கள், அதே போன்று வெளிப்புறத்தில் இருந்த வெளிநாடுகளில் இருந்து வெளி தேசங்களில் இருந்து வருகின்றவர்களை எப்படி உபசரித்தார்கள், அதே போன்று வாழ்வாதாரம் இல்லாமல் தவித்தவர்களுக்கு எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதவி செய்தார்கள் என்ற வரலாறுகள் நாம் பார்க்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணத்தினுடைய மிகப்பெரிய உச்சத்திலே இருந்தார்கள். உலகம் பேசுகிறது, ஆனால் அன்றே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்படுத்தி காட்டிவிட்டு சென்றார்கள். எனவேதான் இந்த குணம், எங்களுடைய குணங்கள் மாற வேண்டும். ஒரு முஸ்லிம் என்பதை நான் உலகுக்கு சொல்ல வேண்டும் என்றால் நான் வார்த்தையால் சொல்லக்கூடாது, என்னுடைய வாழ்க்கையால் நான் சொல்ல வேண்டும். என்னுடைய வார்த்தையால் நான் சொல்லக்கூடாது. இவன் வாழ்ந்தால் இதுதான் முஸ்லிமுடைய வாழ்க்கை என்பதை நம்மோடு பழகின்றவர்கள், மாற்று மதத்தவர்கள், இப்படி யாரெல்லாம் இம்மோடு தொடர்பில் இருக்கிறார்களோ இவர்கள் சொல்ல வேண்டும், இவருடைய இபாதத்திலே இப்படி, இவருடைய குணத்திலே இப்படி, இவருடைய பண்பாட்டில் இவர் இப்படி என்று சொல்லி அவர்கள் சான்று பகர்கின்ற, அவர்களுக்காக நடிப்பதல்ல விடயம், நாம் வாழுகின்ற பொழுது அவர்களுக்கு அது தெரியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு குணத்தை வெளிப்படுத்தி நாம் வாழ்க்கையால் கூட இஸ்லாத்தை என்ன செய்யலாம், பிரச்சாரம் செய்யலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படிப்பட்ட அடியார்களை, இது நற்குணம் என்பது ஒரு மனிதன் தன்னை அழகுபடுத்துகின்ற அதே வேளை தன்னுடைய குணத்தை அழகுபடுத்துகின்ற பொழுது அவன் இயல்பாக மக்களிடையே ஒரு அன்பை பெறுவான், மனிதர்களால் கவரப்படுவான், மனிதர்களுடைய இதயங்களுக்கு அண்மையிலே இதயத்துள்ளே அவர் செல்லுகின்ற ஒரு வாய்ப்பை அவர் பெறுவான். அதே போன்று அல்லாஹ்விடத்திலே அவன் மிக மிக விருப்பத்துக்குரிய ஒருவனாக அவன் மாறுகின்ற ஒரு சூழ்நிலையை இந்த நற்பண்புகள், அல் அஹ்லாக், ஹுஸ்னுல் குலுக், நல்ல குணங்கள், நல்ல பண்புகள் அவனுக்கு பெற்றுக் கொடுக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். அதாவது என்னுடைய குணங்கள் இப்படித்தான் இருக்குது, நான் அப்படித்தான் வாழுவேன் என்று சொன்னா நிச்சயமாக அல்லாஹ் உங்களை மாற்ற போறது கிடையாது. நீங்களாக ஒரு சமூகம், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம், அவர்களாக மாறாத வரை அல்லாஹ் அவர்களை மாற்ற போவதில்லை. இப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு முஹாசபா செய்யணும். முஹாசபா என்ன? சுய பரிசோதனை. பெரியும் அப்ப சுய பரிசோதனை செய்கின்ற பொழுது நம்முடைய குணங்கள்ல நிறைய விஷயங்கள் நம்ம தப்பு பண்ணியிருப்போம், அதை திருத்தி கொள்ளணும். நம்ம எவ்வளவு தூரம் பயணிச்சிட்டோம், இவ்வளவு தூரம் நாங்க இப்படி ஆகிட்டோமே என்று இல்லாமல் இன்றிலிருந்து நான் நல்ல மூமினாக மாற வேண்டும். அதாவது தௌபாவுடைய வாழ்க்கை என்பது, தௌபா என்பது நம்ம வார்த்தையால சொல்லிட்டு போறோம், தௌபா என்பது ஒரு வாழ்க்கை. தௌபாவுடைய வாழ்க்கையில ஒரு 8 அடுத்து வச்சாலும், நீங்க 35 வருஷம் ஒரு பாவத்துல இருந்துட்டு ஒரு நாள் நீங்க ஒரு 8 எடுத்து வைக்கிறீங்க, அந்த 8ஓடு மௌத்தாகினாலும் நிச்சயமாக நீங்க தௌபாவுடைய பாதையில் மரணிக்கிறீர்கள். நம்ம அதுல மரணிக்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாங்கள் அடைய வேண்டும் என்றால் அதனை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும். எங்களை நாங்கள் முஹாசபா செய்ய வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, குணத்துல நாங்க பார்க்கணும், நான் பேசுற பேச்சில சரியா இருக்கிறேனா, நான் நடத்தைகளை சரியா இருக்கிறேனா, அடுத்த மனிதர்களுடைய உறவு எப்படி இருக்கிறது, என்னுடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கிறது, என்னுடைய ஒழுக்கம், சுய ஒழுக்கம் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் நான் பரிசீலிக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக மூமின் என்ன செய்வான், திருத்திக் கொள்வான். யாருமே 100க்கு 100 சரியானவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட மாசூம்கள் கிடையாது. என்னிடம் ஒரு தவறு இருக்கும், அதை நான் உணர வேண்டும். நாம் உணராதவரை, நாம் மாறாதவரை அல்லாஹ் மாற்றப் போவது கிடையாது. எப்பொழுதுமே நாங்கள் இப்படித்தான் இருப்போம் என்று வாழ்ந்தால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கை ஒரு சாக்கடையாகத்தான் கழியும். ஒருவர் பொய் பேசிக்கொண்டே இருக்கிறார்டா நிச்சயமா அவர் சந்தோஷமாக வாழ மாட்டார். ஒருவர் ஏமாத்தி கொண்டிருக்கிறார், ஒருவர் புறம் பேசிக் கொண்டிருக்கிறார், ஒருவர் பொறாமைப்படுகிறார். நிறைய பேருக்கு அவர் அளவை பார்த்தா இன்னொரு பொறாமை, அவரு கொஞ்சம் முன்னேறிடுவாரு. ஒவ்வொரு துறையிலையும் இருக்குது, அது எல்லாத்திலையுமே இந்த ஒரு நோய் இருக்கிறது. அதாவது அது எல்லாருமே இதனால் சோதிக்கப்படுவார்கள். அவர் ஒரு தொழில் சார்ந்த ஒரே தொழில இருக்கக்கூடிய, அவன் என்ன விட கூட இருக்கிறான், என்ன விட பெரிய அந்தஸ்தில் இருக்கிறான், அதை பார்த்து போறாம. அப்ப இந்த மாதிரி இந்த வஞ்சகம், உள்ளத்துல ஒரு அழுக்கு, நெருக்கடி, இதெல்லாமே ஒரு மனிதனுடைய உள்ளத்துல இருக்கும் என்று சொன்னா அவன் சந்தோஷமா வாழ மாட்டான். நீங்க உண்மையை பேசி வெளிப்படையாக எல்லாரோடும் தேவைக்கேற்ப எல்லாரோடையும் பேசி பழகி எந்த குரோதமோ பகைமையோ அல்லது பொறாமையோ இல்லாம நீங்க வாழ்ந்து பாருங்க, எப்படி ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்று சந்தோஷமாவே இருக்கலாம். யாருமே தேவையில்லை, சந்தோஷமா இருக்கலாம். யாருமே தேவையில்லைன்னு சொன்னால் அவர்ல தங்கி இவர் வந்தா தான் எனக்கு சந்தோஷம், அவர் பேசினா தான் சந்தோஷம் என்று கிடையாது. நாம் எம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம். குர்ஆன் சுன்னாவோடு
நிறைய பார்க்கலாம். இமாம் ஸஹபி சியர் ஆலாமி நுபலா அவர் எழுதுறாங்க, அப்துல்லாஹ் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி தொழுதுட்டு பள்ளிவாசல்ல இருந்து போயிடுவாங்க, தொழுதுட்டு பள்ளிவாசல்ல இருந்து போயிடுவாங்க. அப்ப அங்க அங்க அவர்களோட இந்த தோழர் கேட்டாங்க, நீங்க ஏன் தொழுறீங்களோட, ஆனா எங்களோட உட்கார்றீங்க இல்ல பேசுறதுக்கு, நீங்க உடனே வீட்டுக்குள்ள ஓடுறீங்களே, ஒரே வீட்டுக்குள்ள தானே இருக்கீங்க, வெளியே வரவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொன்ன பொழுது அவங்க சொன்னாங்க வந்து, நான் நபிமார்கள் சஹாபாக்கள் தாபீன்களோடு நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், அவங்கள பத்தி புத்தகத்துல படிச்சு கொண்டிருக்கேன். அப்படி படிக்கின்ற பொழுது நான் சஹாபாக்களோட தாபீன்களோட வாழ்வதை போன்று உணர்கிறேன். உங்களோட உட்கார்ந்தா என்ன, நீங்க யாரைய பத்தி புறம் பேசிட்டு இருப்பீங்க, எனக்கும் தக்தாபூன், நீங்க மத்தவனை பத்தி புறம் பேசிட்டு இருப்பீங்க, அதனால உங்களோட உட்கார்ந்து என்ன பிரயோசனம்? அதனால நான் சஹாபாக்களோடு வாழ போறேன், அதை படிக்க போறேன், படிக்க 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 அவங்களோட வாழ்றதை போல ஒரு ஃபீலிங் அவர் வாழ்ந்தார். அப்ப இப்படி முன் சென்ற சலஃபு சாலிஹினுடைய வாழ்க்கை நிறைய சான்றுகள் இருக்கிறது. அப்ப அவங்க மாத்துனாங்க, தன்னை மாத்துனாங்க. என்னிடம் என்ன குறை இருக்குதோ அதை நான் பரிசீலிக்கணும், நாங்களாக பரிசீலிக்கணும். என்னுடைய வாழ்க்கையில நான் மாற்ற வேண்டிய குணங்கள் என்ன இருக்குது, முஹாசபா செஞ்சு கொண்டே இருக்க வேண்டும். தஸ்கியத்து நஃப்ஸ் என்பது, அதாவது நஃப்ஸை தஸ்கியா செய்வது, பரிசுத்தப்படுத்துவது என்பது ஒரு மனிதன் பல விஷயங்களை கேட்கிறதன் ஊடாக அது சாத்தியப்படாது. அவன் தன்னைத்தானே பரிசீலித்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிலை. அதனாலதான் முன் சென்ற சலஃபு சாலிஹ்கள் அந்த முஹாசபா என்ற அந்த உணர்வு இருந்தது. அதாவது என்னை நான் பரிசீலிக்க வேண்டும் என்ற அந்த மையப்புள்ளியில் இருந்து என்னை நான் திருத்திக் கொள்ள வேண்டும். அப்ப எனவே நான் இவ்வளவு அறிஞனாக இருக்கிறேன், அல்லது இவ்வளவு விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கிறேன், அல்லது இவ்வளவு விஷயங்களை நோக்கி போறேன் அப்படின்னு நாம் இருப்பதை விட நாம் ஒரு நாளாவது எங்களை நாங்கள் பரிசீலிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எங்களோட குணங்களை மாற்றணும். எப்பயுமே நாம் ஒரே இதுல இருந்திடக்கூடாது. அல்லாஹ் சொல்வதை போன்று இன்னல்லாஹ லா யுகையிர் மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம், சூரத்துல் அதுடைய 11வது வசனம். அப்ப எனவே யுகைர் மா பிஅன்ஃபுஸிஹிம், அந்த நஃப்ஸை திருத்த, அதான் அந்த தகீரு நஃப்ஸ் என்பதுதான் நஃப்ஸை மாற்ற வேண்டும். நஃப்ஸை மாற்றுறதுனா என்ன, நஃப்ஸ் ஒன்றுல ஊறி போயிருக்குதுன்னா அதை மாற்றுகின்ற பொழுது, அதுல அப்படியே பழக்கப்படுகின்ற பொழுது அது தஸ்கியாவாக மாறும். அதாவது ஒரு விஷயத்துல என்னன்னு சொன்னால், என்னுடைய நஃப்ஸ் ஒன்றுல பழகி இருக்கிறது, அதை நான் மாத்திட்டேன், மாத்தின உடனே அவர் தஸ்கியத்து நஃப்ஸ் செஞ்சிட்டாரு, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திட்டாரு இல்ல, அதுல பழகணும். விளங்குதா நம்ம சொல்றது? உடனே ஒரு பார்டருக்கு வந்துட்டேன் என்பதனால எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டார் என்ற அர்த்தம் அல்ல. விளங்குதானே? எனவே அப்படி அவர் இன்னும் அவர் அந்த நஃப்ஸை பழக்கப்படுத்தணும். எப்படி நான் உடம்ப வந்து பழக்கப்படுத்துற விஷயங்களுக்கு, உதாரணமாக ஒருவருக்கு வந்து நைட்ல ஒரு 12 மணி 1 மணிக்கு தான் அவருக்கு தூக்கம் வருது, அவர் முடிவெடுத்துட்டாரு, அப்படி படுத்து உறங்குனா எனக்கு சுபுகு கிடைக்குது இல்ல, அதனால நான் இது போற 10 மணிக்கு தான் உறங்குவேன்னு சொல்லி அந்த உடம்ப பழக்கப்படுத்துறாரு. பழக்கப்படுத்தும் முதல் நாள் கஷ்டமாயிருக்கும், ஒரு 2-3 நாளே கஷ்டமாயிருக்கும். அப்படி ஒரு மாசம் தொடர்ந்து செய்யும் பொழுது அவருக்கு அது பழகிடும். அப்படியே இல்லையா? முதலாம் நாளே மாஷால்லா ரைட் என்று போயிட்டு அல்லது நான் அதை மாற்ற பொழுது கஷ்டமாயிருக்கும். முதலாம் நாள் படுத்து தூங்கி பார்ப்பாரு, அந்த 1 மணிக்கு தான் தூக்கம் வரும், ஆனா அவர் பெட்ல தான் இருப்பாரு. 2வது நாளும் ட்ரை பண்ணி பார்ப்பாரு, கொஞ்சம் ஒரு 5-10 நிமிஷம் முன்னாடி தூக்கம் வரும். அதுக்கப்புறம் 3வது நாள் ஒரு 20-30 நிமிஷம், அதுக்கப்புறம் அப்படி இப்படியே குறையும். இவர் முதல் நாள் செஞ்சு போட்டு இது சரி வராது, வளர்ந்த மாதிரியே என்ன செய்யண்டா அது நடக்காது. இது போன்று உடலை பழக்கப்படுத்துவதை போன்று நம்முடைய ஆன்மாவை நஃப்ஸை கொஞ்சம் கொஞ்சமா பழக்கப்படுத்தணும். அதனால வந்து இப்ப நான் வந்து 100 ரூபாய் களவு எடுத்தேன், இப்ப வந்து அப்படி அதல்ல, வளர்ந்தன அதுவெல்லாம் தெளிவான தடை, அதை விட்டே ஆக வேண்டும். ஆனா சில பொழுது என்னுடைய வாழ்க்கையில இப்ப உதாரணமாக பொய் பேசுறது சுத்த ஹராம், ஆனா சிலருக்கு அது ஊறி போயிருக்கும், எதை எடுத்தாலுமே பொய் தான், உடனே பொய் தான் வரும். இப்ப வந்து அவர் கஷ்டப்படுத்தி இயலாமல் வாரது. ரைட், நான் ஒரு பொய்யை சொல்லிட்டேன், திரும்ப நான் அதை நோட் பண்ணி நான் பொய் சொல்லிட்டேனே, அப்ப ரைட் இது போற பொய் சொல்லக்கூடாது, சொன்னவற்றை வந்து இப்படித்தான் நான் சொன்னது பொய், நீங்க என்ன மன்னிச்சிருங்க, இதான் உண்மைன்னு சொல்லும் பொழுது அந்த விஷயத்துல மன்னிப்பு கிடைச்சிடும். விளதானே? அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம என்ன செய்யணும், பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படியான விஷயங்கள், அதாவது நேரடியாக ஒரு ஹராமோடு ஒரு களவோடு தொடர்படுகிறார்னு சொன்னா அவர் என்ன செய்ய வேண்டாம், அந்த சூழலை தவிர்த்து முழுமையாக விடுவதற்கு தௌபா செய்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து துஆ கேட்டாங்க. அழகான ஒரு அற்புதமான பிரார்த்தனை. எதுக்கு தெரியுமா? குணங்கள் அழகாகிறதுக்கு. என்கிட்ட எப்பயுமே மோசமான குணம் தான், அதை மாத்துறதுக்கு வழி இல்லை. இதை துஆ ஓதிட்டு இருந்தா மட்டும் நடக்காது. எங்களுடைய பிராக்டிஸ், எங்களுடைய பயிற்சியும் தேவை. உடலுக்கான பயிற்சி இருப்பதை போன்று உள்ளத்துக்கான பயிற்சி இருக்க வேண்டும். உடலுக்கான பயிற்சி இருப்பதை போன்று ஆன்மாவுக்கான பயிற்சி இருக்க வேண்டும். நஃப்ஸ் அல் முத்மைன்னா அவ்வளவுதானே. அது மாதிரி கல்பு சலீமாக மாற வேண்டும். அது ஃபீ குலூபிஹிம் மரத், உள்ளத்துல நோய், அதுல இருந்து எங்களுடைய ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம், அந்த சீல் பண்ணப்பட்ட உள்ளம், இதுல இருந்து விடுபட்டு கல்பு சலீமாக, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களே, அந்த கல்பு சலீமாக
அல்லாஹ் சொல்றானே இது இந்த முத்துமைன்னா இருக்குமெண்டா நீங்க சொர்க்கவாதி. அந்த நிலைக்கு மாற்றுகின்ற அந்த கெப் தான் தஸ்கியத்துன் நஃப்ஸ். ஃபி குலூபிஹிம் மரத், சிலவங்களோட ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம், இதயத்துல பூட்டு போட்டு கிட்டத்தட்ட அல்லாஹ் தஆலா நஃப்ஸ் கல்பை பத்தி அழகா குர்ஆன்ல பேசுறான். அப்ப இப்படி இந்த நிலையில் இருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமா என்ன செய்யும், பூட்டு மாதிரி திறப்பட்டு தான் இங்க வந்து கல்புன் சலீம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்ட கல்பு சலீம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட ஒரு ஈமான்தாரி, உடனே எல்லாரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈமானுக்கு போயிடுமா? அப்ப அதை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யணும், அந்த 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 இடத்துக்கு வராட்டியும் அந்த பேருக்காவது வரலாம். கல்பு சலீம் என்னோடு நான் வாழுகின்ற சூழலை பொறுத்து, நான் வாழுகின்ற ஒரு மனிதன் அடிப்படையில் எனக்கு உள்ள ஒரு டார்கெட் இருக்குது கல்பு சலீம். அந்த கல்பு சலீம் அடைகிறதுக்கான பாதை தான் தஸ்கியத்துன் நஃப்ஸ், அழகான குணங்களை நோக்கி நகர்வது. அப்ப எனவே நாம் என்ன செய்ய வேணும், இதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் எங்களுடைய ஆன்மாவுக்கு. அதே நேரம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செஞ்சாங்க. மிக அழகான ஒரு ஹதீஸ். அதாவது இந்த ஹதீஸை பொறுத்தவரையில இது முஸ்லிம் சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடியது ஃபி கிதாபி ஸலாத்துல் முஸாஃபிரின். அது மாதிரி பாபு ஸலாத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆஹு பில்லைல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகை, அதே மாதிரி இரவுல அவங்க கேட்ட துஆ. இந்த ஹதீஸை நான் சொல்ல போறேன். இதுல இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய துஆ இது வந்து இன்றைக்கு தொழுகையில் அல்லாஹ் அக்பர் தக்பீரை கட்டி போட்டு வஜ்ஜஹத்து வஜ்ஹிய லில்லாஹி ஃபதரஸ் ஸமாவாத்தி வல் அர்துன்னு ஓதுறாங்க. உண்மையிலே வந்து இந்த துஆ வந்து முழுமையானது அல்ல. நீங்க அந்த ஹதீஸ் எடுத்து பாருங்க, சஹீஹ் முஸ்லிம் இந்த ஹதீஸ் எடுத்து பார்த்தால் இது ஒரு பெரிய துஆவுல ஒரு பகுதி. தானே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஏன் அல்லாஹு ஆலம் நாங்க இமாம்களை மதிக்கிறோம், இது ஒரு இஜ்திஹாத், அவருடைய இஜ்திஹாத், அல்லாஹ் ஒரு கூலி கொடுக்கட்டும். ஏன் இதை தொழுகை வஜ்ஜஹத்தை ஒவ்வொரு ஃபர்லுக்கும் கொண்டு வந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் இஜ்திஹாத் ஒரு விடயம் என்பதனால் நிச்சயமா அவருக்கு அல்லாஹ் கூலியை கொடுப்பான். ஆனால் இது வந்து இரவு தொழுகையில ஓதுறது, வஜ்ஜஹத்து வஜ்ஹிய லில்லாஹி என்பது ஃபர்லு தொழுகையில ஓதுறதுக்கு ரசூலா படிச்சு தரவே இல்லை. இப்னு கய்யிம் ஸாதுல் மஆத்ல இதை சொல்லுவாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அது மாதிரி பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போனவங்க நிறைய விஷயமா பேசியிருக்காங்க. நான் அந்த தொழுகையில அந்த புத்தகத்திலையும் எழுதியிருக்கிறோம், நம்முடைய புத்தகத்திலையும் அந்த வகுப்புலையும் அதை பத்தி பேசியிருக்கிறோம். இந்த வஜ்ஜஹத்து நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, அதுல வார ஒரு துவா தான், அதுல ஒரு துண்டு தான் இந்த துவா. தானே அந்த வஜ்ஜஹத்து வஜ்ஹிய லில்லாஹி ஃபதரஸ் ஸமாவாத்தி வல் அர்து ஹனீஃபன் முஸ்லிமன் வமா அன முஷ்ரிக்கீன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யா வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அது வந்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ மினல் முஸ்லிமீன் வ அனா மினல் முஸ்லிமீன் அப்படி எல்லாம் வருது. அப்ப இந்த துவாவை பொறுத்தவரையில இது சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய சஹீஹானது தான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவும் வந்து இந்த துவா முழுமையானது அல்ல, ஒரு பகுதி தான். இன்னும் முழுமையானதும் இல்ல, ஒரு பகுதி தான். ரெண்டாவது இது கியாமுல் லைல ஓதுறது. ரசூலா இரவையில விழித்தல்னா நிறைய ஓதுறாங்க, நிறைய இஸ்திஃப்தா துஆ நிறைய இருக்குது. அதுல பரமானதும் இருக்கு, பலவீனமானதும் இருக்குது. அப்ப கியாமுல் லைல இது ஆரம்பத்துல ஓதி இருக்கிறாங்க, முழுமையாக ஓதி இருக்கிறாங்கன்னு வருது. ஆனா இதுல ஒரு துண்டு, அந்த நான் இப்போ வஜ்ஜஹத்து வஜ்ஹிய லில்லாஹி எடுத்து ஃபர்லான தொழுகைகளுக்கெல்லாம் இமாம் ஷாஃபி வந்து ரஹ்மத்துல்லாஹி ஷாஃபி மத்ஹபில சுன்னத்துன்னு போட்டு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஆனா சஹீஹ் புகாரி முஸ்லிம் வரக்கூடிய தெளிவான நஸ் ஹதீஸ் என்னன்னு சொன்னா, ஃபர்லான தொழுகைகள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரிவாயத் வருது, யா ரசூலல்லாஹ் நீங்க தொழுகையில அதாவது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறதுக்கு முன்னால மௌனமா இருக்கீங்க, அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி பின்னால சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறதுக்கு முன்னால மௌனமா அதை வாயாசிக்கிறீங்க, ஆனா ஏதோ ஓதுற மாதிரி இருக்கு என்னன்னு கேட்டபோது சொல்லிக் கொடுக்குறாங்க. அது மாதிரி நிறைய அது சஹீஹாவே வருகிறது. என்ன வருது, அல்லாஹ் பாயித் பைனி வ பைன ஹதாயாய கமா பஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப். இதை அபூ ஹனீஃபா எடுக்கறாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆனா இதுதான் சரியானது. ஒவ்வொரு ஃபர்லான தொழுகையில ஓதுறதுக்கு இதுதான். வஜ்ஜஹத்து வஜ்ஹிய லில்லாஹி அதுவும் அரவாசி தான், அரவாசி ஒரு அரவாசி வச்சு கொடுங்க. அதுல முழுமையான துவா கியாமுல் லைல தான் என்ன ஓதுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல வரக்கூடிய ஒரு பகுதி என்னன்னு சொன்னா, அது எங்கட இந்த குணத்தோட சம்பந்தப்பட்டது. அந்த ஹதீஸ்ல ஒரு பகுதி அதை பாருங்க. அந்த அல்லாஹும்ம என்பதை நம்ம வந்து சேர்த்துக் கொள்ளணும். அல்லாஹும்ம அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கிறோம், ரைட், அல்லாஹும்ம ஹ்தினி, அதுல வஹ்தினின்னு வரும். அந்த ஹதீஸ்ல தொடர்ச்சியில வஹ்தினின்னு வரும். இங்க நம்ம கேட்கும் பொழுது அல்லாஹும்ம ஹ்தினி லி அஹ்ஸனில் அக்லாகி லா யஹ்தி லி அஹ்ஸனிஹா இல்லா அன்த வஸ்ரிஃப் அன்னி ஸய்யிஅஹா லா யஸ்ரிஃப் அன்னி ஸய்யிஅஹா இல்லா அன்த. ஓனா சின்ன துவா. அல்லாஹும்ம ஹ்தினி, யா அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டுவாயாக, லி அஹ்ஸனில் அக்லாக், குணங்களில் மிக மிக அழகானதுக்கு நேர்வழி காட்டுவாயாக. யா அல்லாஹ் மிக மிக அழகிய குணமுடையவனாக நீ என்ன ஆக்கிறியா அல்லாஹ். அல்லாஹும்ம ஹ்தினி, எனக்கு நேர்வழி காட்டியா அல்லாஹ், நல்ல குணமுடையவனாக வாழ்வதற்கு எனக்கு நேர்வழி காட்டியா அல்லாஹ். வலா யஹ்தி லா யஹ்தி லி அஹ்ஸனிஹா இல்லா அன்த, லா யஹ்தி லி அஹ்ஸனிஹா இல்லா அன்த. அப்படி அழகான குணத்தின்பால் வழிகாட்டுவதற்கு உன்னை தவிர வேற யாராலும் முடியாது. அதாவது அழகான குணத்துக்கு, அந்த அழகான குணத்தின் பால் வழிகாட்டக்கூடிய அந்த தன்மை அது உனக்கு மட்டும்தான் உரித்தானது யா அல்லாஹ், உன்னை தவிர வேற யாராலும் முடியாது. லா யஹ்தி லி அஹ்ஸனிஹா
இல்லா அன்த வஸ்ரிஃப் அன்னி ஸய்யிஅஹா வஸ்ரிஃப் அன்னி ஸய்யிஅஹா. அது மாதிரி மோசமான கெட்ட அசிங்கமான அருவருக்கத்தக்க குணங்களை விட்டும் என்னை நீ திருப்பி விடுவாயாக, அதை என்னை விட்டும் நீக்கி விடுவாயாக, அந்த குணத்தை என்னிடமிருந்து எடுத்து விடுவாயாக. லா யஸ்ரிஃப் அன்னி ஸய்யிஅஹா இல்லா அன்த. என்னிடம் இருக்கக்கூடிய கெட்ட அசிங்கமான அருவருப்பான குணங்களை நீக்குவதற்கு உன்னால் மட்டும்தான் யா அல்லாஹ் முடியும். சுப்ஹானல்லாஹ், அற்புதமான பிரார்த்தனை. நம்ம ஓதி 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 வரும்பொழுது கொஞ்சமாவது எங்களோட வாழ்க்கையில மாற்றம் தெரியும். நல்ல குணத்துக்கு அந்த குணத்தை நோக்கி போறதுக்கான மாற்றம் எங்களுக்கு தெரியும். அதுல விளைவு என்ன என்ன லாபம் கிடைக்கும்? நல்ல குணமுடையவராக வாழ்ந்தா அல்லாஹ்வோட அன்பு கிடைக்கும். திரும்ப அந்த துஆ சொல்லும் பாருங்க. அல்லாஹும்ம ஹ்தினி லிஅஹ்ஸனில் அக்லாகி லா யஹ்தி லிஅஹ்ஸனிஹா இல்லா அன்த வஸ்ரிஃப் அன்னி ஸய்யிஅஹா லா யஸ்ரிஃப் அன்னி ஸய்யிஅஹா இல்லா அன்த. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, யா அல்லாஹ், அல்லாஹும்ம ஹ்தினி, யா அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டுவாயாக, லிஅஹ்ஸனில் அக்லாகி மிக மிக அழகான குணத்தின்பால் எனக்கு நேர்வழி காட்டுவாயாக, மிக மிக அழகான குணமுடையவனாக நீ என்னை ஆக்கி விடுவாயாக, லா யஹ்தி லிஅஹ்ஸனிஹா இல்லா அன்த மிக மிக அழகிய குணத்தின்பால் நேர்வழி காட்டக்கூடிய உன்னை தவிர வேறு யாரும் இல்லை யா அல்லாஹ். அதே போன்று வஸ்ரிஃப் அன்னி ஸய்யிஅஹா கெட்ட குணங்கள், மோசமான குணங்கள், அருவருக்கத்தக்க அசிங்கமான குணத்தை விட்டும் நீ என்னை பாதுகாப்பாயாக, அதை விட்டும் அந்த குணத்தை என்னை விட்டும் நீ திருப்பி விடுவாயாக. லா யஸ்ரிஃப் அன்னி ஸய்யிஅஹா இல்லா அன்த மோசமான அருவருக்கத்தக்க அசிங்கமான குணத்தை என்னை விட்டும் திருப்பதற்கு வேறு யாராலும் முடியாது, உன்னை தவிர வேறு யாராலும் அது முடியாது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக கேட்கிறார்கள் அல்லாஹ்விடத்திலே. நல்ல குணம் வேண்டும் என்றால், நல்ல அழகிய குணமுடையவராக வாழ வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய அன்பை நாங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால், இந்த துஆவை ஓதி 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 எங்களோட குணத்தை அழகாக்கினால் அல்லாஹ் நிச்சயமாக எங்களை நேசிப்பான், விரும்புவான் என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய அடிப்படையான அம்சங்களிலே, அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய அடிப்படையான அம்சங்களில் மிக மிக அழகிய குணமுடையவராக ஒரு மனிதன் வாழ்வது என்பது அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்றுத்தரும். அது எப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில அதை கடைபிடிப்போம். இந்த துஆவை ஓதி 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 என்ன செய்யணும்? வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை நம்ம சுய பரிசோதனை செஞ்சு நம்முடைய வாழ்க்கையை நாங்க மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நிச்சயமாக எதுவுமே கஷ்டம் என்பது கிடையாது. முயற்சித்தால் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தரட்டும். அடுத்ததாக அல்லாஹு தஆலா நேசிக்கக்கூடிய மனிதன், யுஹிப்புல்லாஹ், அல்லாஹு தஆலா நேசிக்கக்கூடிய ஒரு மனிதன், அவர்கிட்ட 3 குணம் இருக்கும். ஒரு 3 குணம் உள்ள ஒரு மனிதனை அல்லாஹ் நேசிக்கிறான். ஒரு 3 குணம் உள்ள மனிதனை அல்லாஹு தஆலா நேசிக்கிறான். அது என்ன 3 குணம் என்பதை பார்ப்போம். பொதுவாக அல்லாஹ் நேசிக்கிறது குணம் சார்ந்த விஷயங்களை வச்சுதான் அல்லாஹ் அதிகமா நேசிக்கிறான். தானே? குணம் சார்ந்த விஷயங்களை வச்சுதான் அல்லாஹ் நேசிக்கிறான். ஏன்னா அதுக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு மனிதன் ஒழுவெடுக்கிறது 4 பேர் இருக்கிறாங்க, படப்படம் தொழுதுட்டு போறது லேசு. அது முனாஃபிக்குகளுக்கு கஷ்டம், அது வேற விஷயம். ஆனா தொழுகிறது என்பது நம்ம தொழும்போது நன்மை கிடைக்கும். ஆனா குணத்தை மாத்துறது அது ரொம்ப கஷ்டம். அப்ப எனவே இஸ்லாம் தொழுகைய நீங்க விடுங்கன்னு சொல்லல, தொழுங்க, அதே நேரம் நீங்க குணமுள்ளவராக இருங்க. இது கஷ்டமாக இருக்குது, லேசா இருக்குதுன்னு சொல்லி எதையுமே விட்டுவிட முடியாது. அதனால ரெண்டிலையும் நாம் பக்குவமாக இருக்க வேண்டும். குறிப்பாக அல்லாஹ் விரும்பக்கூடிய பண்புகளை எங்களோட வாழ்க்கையில பேணிக்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன் அஹ்பப்தும் அன் யுஹிப்பகுமுல்லாஹ், இன் அஹ்பப்தும் அன் யுஹிப்பகுமுல்லாஹு தஆலா வ ரசூலுஹு ஃபஅத்து இதா துமின்தும், ஃபஅத்து இதா துமின்தும் வஸ்துகு இதா ஹத்தஸ்தும் வ அஹ்ஸினு ஜிவார மன் ஜாவரக்கும். 3 விஷயம். இதுல சிறப்பம்சம் என்னன்னா, இன் அஹ்பப்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் விரும்பினால், எதை விரும்பினால், அய்யுஹிப்பகுமுல்லாஹ் வ ரசூலுஹு, அய்யுஹிப்பகுமுல்லாஹ் தஆலா வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் ரசூலும் உங்களை விரும்ப வேண்டும் என்று. சுப்ஹானல்லாஹ், இதுல மேலதிகமான ஒரு சிறப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பும் வருது. அப்ப அல்லாஹ்வும் ரசூலும் உங்களை நேசிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், நீங்க நம்பப்பட்டால் அந்த நம்பிக்கைக்கு, அந்த அமானிதத்தை பூர்த்தி செய்யுங்கள். உங்களை நம்பி ஒரு அமானத்து ஒப்படைக்கப்படுது, அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா இருங்க. சிறிய ஒரு ரகசியம் முதற்கொண்டு நீங்கள் பெற்றிருக்கின்ற இந்த இஸ்லாம் வரை எல்லாமே அமானத். நான் உங்கள்கிட்ட சொல்றேன் ஒரு விஷயம், இதை நீங்க பேணுதலா பாதுகாப்பா வச்சுக்கொள்ளுங்க, யாருக்கும் சொல்லாதீங்க, இது ஒரு அமானத். அதே மாதிரி அல்லாஹ் தந்திருக்கிறான்,
நீ இந்த இஸ்லாத்தை வச்சு என்ன திருப்திப்படுத்து இந்த அன்பை பெருண்டு அல்லாஹ் தந்த இஸ்லாம் முதற்கொண்டு நாம் பேசுகின்ற ஒரு அமானிதமாக கொடுக்கின்ற வார்த்தை வரை எல்லாமே அமானிதம். அதுல பேணுதலாக நம்ம இருக்கணும். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஆனால் யாருக்கு லேசோ அவங்களுக்கு லேசு, எல்லாருக்கும் கஷ்டம் கிடையாது. எப்படி ஒரு மனிதனுக்கு சில மனிதர்களுக்கு மனிதர்களுடைய புறம் பேசுவது இனிப்பா இருக்கும், ஆனா சில மனிதர்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருக்கும். மனிதர்களையும் வித்தியாசம் இருக்கிறது, மனிதர்களையும் நிறைய மக்களுக்கு மத்தியில வேறுபாடுகள் வித்தியாசம் இருக்கிறது. எனவே இதுல நாம் எந்த வகையில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ரசூலுல்லாஹி சொன்னாங்க, முதலாவது நீங்கள் நம்பப்பட்டால் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நீங்க செயல்படுங்கள். நீங்க பேசினால் உண்மை பேசுங்கள். உண்மை என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் வாழ்க்கையில. நீங்க பேசினால் உண்மை பேசுங்கள். உண்மை இல்லை என்றால் அங்க எல்லாமே அடிபட்டுரும். அதனால நம்ம அடிக்கடி நிறைய வசனங்களை பார்க்கிறோம், நிறைய ஹதீஸை பார்க்கிறோம், உண்மையை தான் வரும். உண்மை என்பது வார்த்தை மட்டுமல்ல, வாழ்க்கை. உண்மை வாழ்க்கை. நான் உண்மையா வாழ்றேன் நம்ம சொல்லுங்க. அதாவது என்னுடைய மனைவிக்கு நான் உண்மையாக இருக்கிறேன், என்னுடைய கணவனுக்கு நான் உண்மையாக இருக்கிறேன் நம்ம சொல்றதானே. இந்த உண்மையாக இருக்கிறோம் என்பது என்ன, முழு லைஃப்லயும் அவளை ஏமாத்த இல்லைங்கிறது தான் அர்த்தம். அப்ப நான் அல்லாஹ்வுக்கு உண்மையாக இருக்கிறேன் அர்த்தம் என்ன? ஃபஜ்ரை விடுவோமா? சுபத்துளை விடுவோமா? தோரத்துளை விடுவோமா? விட மாட்டோம். அப்படி விடுறோம்னா உண்மையாக இல்லை, அப்ப சிதக்கு இல்லை. இப்ப உண்மைங்கிறது ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், அப்படி அல்ல. உண்மை என்பது அது வாழ்க்கை. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஸ்துகு இதா ஹத்தஸ். அடுத்து மூன்றாவது சொன்னாங்க, வஹ்சினு ஜிவார மன் ஜாவரக்கும். உங்களோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஜார், அண்டை வீட்டுக்காராலோட நல்ல முறையில நீங்க வாழுங்க, நல்ல குணத்தோட வாழுங்க. இது மிக முக்கியமான விஷயம் இருக்குது. அமானத்து ஒன்று, இரண்டாவது சிதக், மூன்றாவது ஹுஸ்னுல் ஜிவார். மூன்று விஷயம் இருக்குது. இது சாதாரண விஷயம் அல்ல, இது சிறிய விளக்கங்களை நம்ம பார்ப்போம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, இன் அஹ்பப்தும், நீங்க விரும்பினால், அய்யுஹிப்பகுமுல்லாஹ் தஆலா வ ரசூலுஹு, அல்லாஹ் ரசூல் உங்களை விரும்ப வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், ஃபஅது இதா துமின்தும், நீங்கள் நம்பப்பட்டால் அந்த அமானிதத்துக்கு பாத்திரமாக, அந்த அமானிதத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக நீங்கள் வாழுங்கள். வஸ்துகு இதா ஹத்தஸ்தும், பேசினால் உண்மை பேசுங்கள். வஹ்சினு ஜிவார மன் ஜாவரக்கும், உங்கள் அண்டை அயலவர்களுடைய விடயத்தில் நீங்கள் மிக மிக அழகாக நடந்து கொள்ளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் ஸஹீஹுல் ஜாமி ஸகீர்ல 1409வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஸஹீஹுல் ஜாமி ஸகீர் நான் சொன்னாலே நீங்க புரிஞ்சுக்கணும், அது சஹீஹான ஹதீஸ் தான். ஏன்னா ஸஹீஹ் என்பது அந்த ஜாமி ஸகீர், இமாம் சுயூத்தியுடைய ஜாமி ஸகீர்ல அல்லாமா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸஹீஹ மட்டும் தொகுத்து எழுதி இருக்கிறாங்க. அதனால ஸஹீஹுல் ஜாமின்னு சொன்னாலும் நீங்க அது சஹீஹ் தான் நினைச்சு கொள்ள வேண்டும். ஏன்னா அறிவிப்பாளர் வரிசை அது சஹீஹானதுதான். அப்ப இந்த விஷயத்துல பாருங்க, மூன்று விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. எனவே அமானிதம் என்பது நம்ம விரிவாக பல இடங்கள்ல பல விஷயங்கள் நம்ம பேசி இருக்கிறோம். இந்த அமானத் எப்படி என்பது, அல்லாஹ் எங்களுக்கு தந்த தீன், இது ஒரு அமானத், இது ஒரு நியாமத். இந்த தீனுக்கு நாங்க நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் என்றா இந்த தீனை எங்களோட வாழ்க்கையில கடைபிடிக்கணும், பிற மனிதர்களுக்கு எத்தி வைக்கணும். இந்த தீனை எங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும், பிற மனிதர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும். இந்த தீனுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் எங்களோட வாழ்க்கையில பேணிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு அம்சத்தையும் எங்களோட வாழ்க்கையில என்ன செய்யணும், பேணிக் கொள்ள வேண்டும். இபாதத், அகீதா, ஈமான், அகீதா, ஈமான், அகீதா, இபாதத், முஆமலாத், முஆஷராத், அஹ்லாக், தாவா. அகீதா நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்ல சரியா இருக்கணும், அல்லாஹ் ஈமான் கொண்ட விஷயத்துல சரியா இருக்கணும், அதே மாதிரி இபாதத்துடைய விஷயத்துல சரியா இருக்கணும். வணக்க வழிபாடுகள், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி, குர்ஆன், திக்ர், தஸ்பீஹ், அவுராத், எல்லாமே சதகா எல்லாம். முஆமலாத், கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், கடன் கொடுக்கிறது, வாங்குறது, வியாபாரம் செய்யறது, அது மாதிரி வட்டி, அது மாதிரி ஹராமான விஷயங்களை தவிர்த்து கொள்றது முஆமலாத். முஆஷராத், குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி, பிள்ளைகள், குடும்பம், சொந்தம், பந்தம், அப்படி. ஹுஸ்னுல் குலுக், நல்ல குணங்கள், பண்பாடுகள், இது சரியா இருக்கணும். அதே மாதிரி எங்களோட தாவா, நம்ம அல்லாஹ்வை பத்தி சொல்லிக் கொண்டே இருக்கணும். இயலுமான வட்டத்துக்குள்ள, இயலுமான இடங்கள்ல, இயலுமான வகையில சொல்லிக் கொண்டிருக்கணும். எல்லாரும் மைக்கில தான் பேசி தாவா செய்யணும்னு கிடையாது. எல்லாரும் தாவா செய்யறதுக்கு பிரபல்யமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது.
ஏன்னா அல்லாஹ் வந்து ரசூலன் அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொன்னா என்னன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நபிமார்களை உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம், ரசூலன் லம் நக்சுசும் அலை, இன்னும் சில நபிமார்களை உங்களுக்கு சொல்லவே இல்லை. அப்ப எத்தனையோ நபிமார்கள் பாருங்க, லட்சக்கணக்கான நபிமார்களில் 25 நபிமார்களுக்கு அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். 25 நபிமார்கள் தான் நமக்கு தெரியும். அப்ப எத்தனையோ லட்சக்கணக்கான நபிமார்கள் அல்லாஹ் சொல்ல இல்லை என்ற அர்த்தம் என்ன? அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா அவர்கள் அல்லாஹ் பத்தி பேசாமையா போனாங்க, தவா செய்யாமையா போனாங்க. அப்ப எனவே நாம் பிரபல்யமாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எங்களுடைய பெயர் எல்லா இடத்துலையும் வரணும் என்ற அவசியம் கிடையாது. எங்களுடைய அமல், எங்களுடைய கபூலியத்துக்கு எங்களுடைய பெயர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எத்தனை ரசூல்மார்களோட பெயரை அல்லாஹ் குர்ஆன் சொல்லலையே. ஒரு லட்சக்கணக்கான நபிமார்கள் ரசூல்மார்கள் 25 நபிமார்கள் தான் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். அப்ப அடுத்த நபிமார்கள் ரசூல் எங்களுக்கு தெரியாது, பேரே வர இல்லை ஹதீஸ்ல வரக்கூடிய ஒரு சிலரை தவிர. அப்ப எனவே அப்படி இருக்கின்ற பொழுது நாம் நினைச்சு கொள்ளக்கூடாது, அடே நம்மளால் என்ன முடியும், நம்ம என்ன செய்ய போறோம். அதான் என்னால் முடியுமான வகையில, என்னால முடியுமான அளவு நாம் தவா செய்து கொண்டிருக்க வேண்டும். அதே போன்றுதான் வஸ்துக்கு நாங்க பேசுகின்ற பொழுது உண்மையை நாம் பேச வேண்டும். உண்மை யாயுவல்லதி ஆமனுத்தகுல்லா, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வை நீங்கள் முறைப்படி அவனை பயந்து கொள்ளுங்கள், அஞ்சிக் கொள்ளுங்கள், அவனுடைய தண்டனை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் மீது அன்பு கொள்ளுங்கள், வகூனு மஅஸ்ஸாதிகீன், உண்மையாளர்களோடு நீங்க சேர்ந்துருங்க. அப்ப எனவே அல்லாஹ் சொல்றான், உண்மை பேசுங்கன்னு சொல்ற மாதிரி உண்மையாளர்களோட இருக்கிறது கூட ஒரு இபாதா. அவளுக்கு உண்மையாளர்களோட இருக்கும் பொழுது உண்மை வரும் வாயில, பொய்யர்களோடே இருக்கும் பொழுது பொய் தான் வரும். யாரோட பழகிறோமோ அது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையை வரும். அப்ப உண்மை சொன்னா அவங்க பெருமதியா உணர்வாங்க. பொய் சொல்லும் பொழுது என்னப்பா பொய் சொல்லான்னு திருப்பி கேட்பாங்க. அப்ப அப்படி கேட்காத ஒரு சமூகத்தோட நம்ம வாழ்ற பொழுது அது பொய்யே உண்மையா நமக்கு மாறிடும், பொய் சொல்றதே வாழ்க்கையாக மாறிவிடும். எனவே நாம் இதுல தெளிவாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸோட ஒரு விளக்கத்துக்கு ஒரு ஹதீஸ் வருது. கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்னென்றால், அர்பஉ, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அர்பஉன், 4 விடயங்கள், 4 விடயங்கள், இதா குன்ன ஃபீக ஃபலா அலைக மா ஃபாதக மின துன்யா. சுப்ஹானல்லாஹ். 4 விடயங்கள் உன்னிடம் இருந்தால் முழு உலகத்துல எந்த ஒன்று உன்னை விட்டு தவறி போனாலும் அது எந்த பிரச்சனையும் கிடையாது. 4 விஷயம் உங்கள்கிட்ட இருக்குமெண்டா இந்த உலகமே உங்களை விட்டு போனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த 4 விஷயம் போதும் உங்களுக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அர்பஉன் பாருங்க, இதா குன்ன ஃபீக ஃபலா அலைக மா ஃபாதக மின துன்யா, 4 விடயத்தை உன்னுடைய வாழ்க்கையை நீ பேணிக் கொண்டால் முழு உலகம் உன்னை விட்டு போனாலும் எந்த ஒரு தீங்கோ கெடுதியோ பாதிப்போ உனக்கு ஏற்படாது. 4 விஷயத்தை வாழ்க்கையில பேணிக்கொள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிவிட்டு சொன்னாங்க, ஒன்று சிதுகுல் ஹதீஸ். சிதுகுல் ஹதீஸ், ஹதீஸ்னா என்ன? நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல் செயல் அங்கீகாரம் என்பது அது அந்த ஹதீஸ் துறை சார்ந்த வரைவிலக்கணம். அதே மாதிரி ஹதீஸ் என்பது பேச்சுக்கும் வரும், ஒரு பேச்சு. அதே மாதிரி சிதக் என்பது உண்மை, சிதுகுல் ஹதீஸ். முதலாவது பேசினால் உண்மை பேசி, 2வது அமானிதத்துக்கு பேணுதலாக இரு, அமானிதத்தை பாதுகாக்கக்கூடியவனாக இரு, அமானிதம் ஒப்படைக்கப்பட்டால் அதை ஹிஃப்ஸ் செய்து கொள், வஹிஃபுல் அமானா. 3வது ஹுஸ்னுல் ஹுலுக், நல்ல குணங்களை உன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்துக்கொள், நல்ல பண்புகளை உன்னுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள். 4வது வஇஃபத்து மத்அம், உங்களோட உணவுல குடிபானத்துல ஹலால் ஹராமை பேணிக் கொள்ளுங்கள். மேலதிகமா முக்கியமான விஷயம். அப்ப 4 விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் குறிப்பெடுத்து கொள்ளுங்க, முக்கியமான ஹதீஸ்கள். இதெல்லாம் அந்த ஜாமி சஹீஹ் சஹீஹ் ஜாமில தான் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஹதீஸ் இங்க தான் வரும், முக்கியமான ஹதீஸ்கள் வரும். அப்ப இதெல்லாம் நீங்க சில பொழுது இதுக்கு முன்னால கேட்டிருப்பீங்களோ தெரியாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அர்பஉன், 4 விடயங்கள், இதா குன்ன ஃபீக ஃபலா அலைக மா ஃபாதக மின துன்யா, 4 விடயங்கள் உன்னிடம் இருந்தால் உன்னை விட்டு இந்த உலகமே தவறி போனாலும் உனக்கு எந்த தீங்கும் பாதிப்பும் கிடையாது என்று சொல்லி போட்டு சொன்னாங்க. சிதுகுல் ஹதீஸ், பேசினா உண்மை பேசணும், உண்மையை வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுங்க, அது மிகப்பெரிய சொத்து. 2வது வஹிஃபுல் அமானா, அமானிதத்துக்கு பாத்திரமாக, அமானிதத்தை சரிவர நிறைவேற்றக்கூடியவர்களாக, அமானிதத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக நீங்கள் வாழுங்கள். 3வது வஹ்சுனுல் ஹுலுக், நல்ல குணங்களை நல்ல பண்புகளை வாழ்க்கையிலே எடுத்து செயல்படுத்துங்கள். அதே போன்று வஇஃபத்து மத்அம், உங்களுடைய சாப்பாட்டிலே, உணவிலே, குடிபானத்திலே நீங்கள் ஹலால் ஹராத்தை பேணிக் கொள்ளுங்கள், ஹலாலானதை மாத்திரம் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள்.
அப்படி எடுத்தா இந்த உலகத்துல நீங்க பெரிய கோடீஸ்வரன், நீங்க கோடீஸ்வரன் எங்களை வார்த்தை, நாங்க சொல்ற வார்த்தையில கோடீஸ்வரன். ஆனால் அதையும் தாண்டி இந்த உலகத்திலே நீங்க பெற்றிருக்கின்ற மிகப்பெரிய சொத்துக்கள் இதுதான், இதை விட வேற ஒரு சொத்து கிடையாது என்பதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸையும் அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸஹீஹுல் ஜாமியில 873வது செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாமா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி ஸஹீஹுல் ஜாமி ஸகீல இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். ஸஹீஹுல் ஜாமி ஸகீல தான் 873வது ஹதீஸ். இந்த ஹதீஸும் ஸஹீஹான ஹதீஸ். அப்ப இஃபத்து மத்ஆம் என்கிட்ட இருக்கணும். இதுல முக்கியமான ஒரு விஷயம் வருது, இஃபத்து மத்ஆம், அதாவது ஹலால் ஹராத் பேண்ட. இப்னு குதாமா அல் மக்திசி ரஹிமஹுல்லாஹ் தனது முக்தஸர் மின்ஹாஜுல் காஸிதீன்ல சொல்றாங்க, அதாவது முன் சென்ற ஸலஃபு ஸாலிஹீன்கள் அவருடைய மனைவிமார்கள் தன்னுடைய கணவன் தொழிலுக்காக வெளிக்கிளம்பி செல்கின்ற பொழுது சொல்லி அனுப்புவாங்க, நீங்க போனா சம்பாதிக்க போனா ஹலாலானது மட்டும் கொண்டு வாங்க, ஏன்னா நாங்க பசியை பொறுத்து கொள்வோம், நரக நெருப்பைங்களால் பொறுத்து கொள்ள முடியாது. எவ்வளவு ஒரு அற்புதமான உபதேசம். அப்ப அந்த உபதேசத்தை அவங்க சொல்ற அளவுக்கு ஒரு பக்குவத்தை உண்டாக்குனது இந்த கணவன்மார் தான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கை இருந்தால் நிச்சயமாக அது நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கும். எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 3 பண்புகள் யாரிடம் இருக்குமோ அவர்களை அல்லாஹு தஆலா அவருடைய தூதரும் நேசிப்பார்கள். அதுல ஒன்று அமானிதத்துக்கு அதை நாங்க பரிபூர்ணமாக நிறைவேற்றக்கூடியவர்களாக, அமானிதத்தை சரிவர வாழ்க்கையில பேணிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும், உண்மை பேசக்கூடியவர்களாக இருக்கணும். அதே போன்று வஹ்சினு ஜிவார மன் ஜாவரக்கும், உங்களோட அண்டை அயலவர்களுடைய விஷயத்துல நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும், மிக அழகிய முறையில அவங்களோட நடந்து கொள்ளணும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனாலதான் அந்த என்ன அண்டை அயலவர்களுடைய விஷயத்துல நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. மஸால ஜிப்ரீல் யூசீனி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வசியத் செஞ்சு கொண்டே இருந்தாங்க. எந்த விஷயத்துல? அண்டை அயலவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, அண்டை அயலவர்களை பேணிக் கொள்ளுங்க. ஹத்தா பனந்து அன்னஹு சயவரித்து விட்டா அவர் என்ன, நான் மரணித்த என்னுடைய சொத்தில் இருந்து அனந்தர சொத்து கூட அவருக்கு போயிருமோ, அனந்தர சொத்தை கொடுக்கும்படியே சொல்லிடுவாங்களோ, அந்த அளவுக்கு அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதை பற்றி வசியத் செய்து கொண்டே இருந்தார்கள் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப எனவே அண்டை அயலவர்களுடைய விஷயத்துல நாம் பேணுதலாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு நல்ல முறையில உணவு நம்ம சமைக்கிறோம்னா அவங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு எங்களால முடியுமான அளவு நல்ல விஷயங்கள் நம்ம செய்யணும். எங்கட தீங்கு அவர்களுக்கு போய் அதனால அவங்க கஷ்டப்பட்டால் நிச்சயமாக அது எங்கட உள்ளத்துல ஈமான் இல்லை என்பதற்குரிய அர்த்தம் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. வல்லாஹி லா யுமின் வல்லாஹி லா யுமின் வல்லாஹி லா யுமின் 3 முறை சொன்னாங்க. அல்லாஹ்வே சத்தியமாக இவர் ஈமான் கொள்ளவில்லை, அல்லாஹ்வே சத்தியமாக இவர் ஈமான் கொள்ளவில்லை, அல்லாஹ்வே சத்தியமாக இவர் ஈமான் கொள்ளவில்லை. அப்ப யார் சொல்லலாம், யார் என்று கேட்ட பொழுது சொன்னாங்க, வல்லா யாமன் ஜாருஹு பவாயிகஹு, யார் ஒரு மனிதனுடைய தீங்கிலிருந்து அண்டை அயலவர்கள் அபயம் பெறவில்லையோ, பாதுகாப்பு பெறவில்லையோ, இவனுடைய தீங்கால் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னால் அவனுடைய ஈமான் கிடையாது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போன்றுதான் அடுத்தது அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல், அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான ஒரு அமல் என்னவென்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல் முஃமினுல் கவி அஹப் இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பத்துக்குரியவன் யார் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, قال رسول الله صلى الله عليه وسلم المؤمن القوي خير واحب الى الله من المؤمن الضعيف وفي كل خير. இது ஒரு பின்னாலே அந்த ஹதீஸ் வருது, அது இந்த பகுதி தான் நமக்கு தேவையானது. சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அல் முஃமினுல் கவி, பலமான ஒரு முஃமின் அவன் சிறந்தவன், வஹப்பு இலல்லாஹ் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரியவன், மினல் முஃமினி தஈஃப் பலவீனமான முஃமினை விட பலமான முஃமின் சிறந்தவன், அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரியவன். அப்ப கவின்னு சொன்னா என்ன? பிசிக்கலி அவருடைய உடம்பு ரீதியாக கவியாக இருப்பதை போன்று அவருடைய மென்டலி அவருடைய சிந்தனை ரீதியாக அவர் வலிமையானவராக இருக்க வேண்டும். நிறைய பேர் நல்லா பார்த்தா மாமிச மலை மாதிரி இருப்பாங்க, பாக்குறதுக்கு பெரிய படைப்பு மாதிரி இருப்பாங்க, ஆனா ஒரு சின்ன கவலை தாங்கி கொள்ள மாட்டாங்க. சின்ன ஒரு பிரச்சனை வந்தா தகாத அதாவது ஒரு யாருமே செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் செய்வாங்க, தற்கொலைகள் வரைக்கும் போயிருவாங்க. அப்படியான ஒரு நிலையிலையும் இருக்கக்கூடாது. 2 விஷயத்தையும் இங்க கவனிச்சு கொள்ளணும். முஃமினுல் கவி என்று சொல்லும் பொழுது
உடல் ரீதியாக நம்முடைய உடலையும் என்ன செய்யணும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உடலுக்கு அந்த உடலை பராமரிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அப்படி உற்சாகமா இருக்கின்ற பொழுது, ஒரு மனிதன் வந்து ஆரோக்கியமாக உடற்பயிற்சியோடு இருக்கின்ற பொழுது அவன் உற்சாகமா இருப்பான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோம்பரித்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேடினாங்க. சோம்பரித்தனமா இருக்கிறவர் வந்து இபாதத்துல அவர் உற்சாகமா இருக்க மாட்டார். தானே? உதாரணமாக வந்து சோம்பேறித்தனத்திலே அவருக்கு உதாரணம் எப்ப பார்த்தாலும் தூக்கமாக இருக்குது, எப்ப பார்த்தாலும் அது ஒரு மனிதன் வந்து டயர்ட் ஆகி ஒரு வேலைக்கு போய் வந்து தூங்குறாருன்னா அது வேற விஷயம். அதெல்லாம் வந்து எப்ப பார்த்தாலும் நமக்கு எந்த வேலையும் இல்லை, ஆனா வந்து எப்பொழுதுமே நிமிர்ந்து நிக்க இயலாது, எப்பயுமே தூக்கம் தான் வருது என்று சொன்னா அது வந்து ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தெரிஞ்ச விஷயம். நம்ம சஹீஹ் புகாரியுடைய கிதாபு தாவாத்துல பார்த்தோம் எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மின் அஊது மினல் கஸல் கேட்டிருக்கிறாங்க. அப்ப எனவே சோம்பரித்தனத்திலே நம்ம விடுபடணும். அதே மாதிரி இதுல ஆண்களும் தான் பெண்களும் தான். இன்றைக்கு பாக்குறோம் என்னடா, சகோதர சகோதரிகள் எல்லாருமே நாங்க என்ன செய்யணும், நம்மளுடைய உடலை வந்து பராமரிக்க வேண்டும், உடற்பயிற்சி செய்ய வேண்டும். இப்படி செய்கின்ற பொழுது அதை உடலுக்கு உற்சாகத்தை தரும், இபாதத்துல நமக்கு ஆர்வத்தை தரும், அல்லாஹ்வுடைய அன்பையும் பெற்றுத்தரும், அல்லாஹ்வுடைய அன்பையும் பெற்றுத்தரும். அதனால அடுத்த ஹதீஸ்ல அடுத்த பகுதியை பார்த்துருவோம். வஃபீ குல்லின் கைருன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாத்தையும் நலவு இருக்குது. நாங்க என்ன நலவு இருக்குது? பலமான மூமினிடத்திலையும் பலவீனமான மூமினிடத்திலையும் நலவு இருக்குது. அதனால வந்து பலமான மூமின் தான் நலவு இருக்குது, அவன் தான் அல்லாஹ்வுக்கு மிக நேசத்துக்குரியவன். ஒரு கொஞ்சம் பலவீனமான மூமினை பார்த்து இவர்கிட்ட ஒரு ஹைரும் இல்லை அப்படின்னு இல்லை, எல்லாத்துலயுமே நலவு இருக்குது. ஆனால் உண்மையிலேயே ஒரு மனிதன் கவியாக சக்தியாக இருக்கின்ற பொழுது, சக்தி வாய்ந்தவனாக இருக்கின்ற பொழுது, அதற்காக முயற்சி செய்கின்ற பொழுது, ஆரோக்கியமானவனாக இருக்கின்ற பொழுது, ஆரோக்கியத்துக்காக முயற்சி செய்கின்ற பொழுது எங்களுடைய தகாத பழக்க வழக்கங்களினால்தான் நோய்கள் எங்களை வந்து அடையுது. அப்ப எனவே அதை மாற்றி ஒரு சக்தி வாய்ந்தவனாக இருக்கின்ற பொழுது இன்னும் அவன் அல்லாஹ்வுடைய அன்பையும் இரக்கத்தையும் நெருக்கத்துக்குரியவனாக மாற முடியும் என்பதை அந்த ஹதீஸ் சொல்லுதே தவிர, ஒருவர் பலவீனமாக இருந்துட்டு அல்லாஹ் அதிகமாக இபாதத் செய்வாரு, பாக்குறதுக்கு பலவீனமா இருப்பாரு, பலவீனமான உடலியல் ரீதியாகவோ அல்லது வந்து ஏதோ ஒரு பார்க்கும் பொழுது கொஞ்சம் பலவீனமா இருக்கிறாரு, அப்ப இவர் அல்லாஹ்க்கு விருப்பத்துக்குரியவர், அது மாதிரி வந்து இவற்றை ஹைரிலே நினைச்சிடக் கூடாது. ஒரு மனிதன் சில பொழுது கவியான ஒரு மனிதன் நல்ல சக்தியாக இருப்பான், மூமின் நல்ல சக்தியா பலமாக இருப்பான். ஆனா அதன் மூலமாக என்ன எதிர்பார்க்கப்படுது அது இல்லாம இருந்தா, நல்ல சக்தி நல்ல பொடி பில்ல நல்லா இருக்கிறாரு, ஆனா தொழுகையும் இல்லை இபாதத்தும் இல்லைன்னா அதுல எந்த பிரயோசனம் இல்லை. இந்த கவி என்பது எதற்காக சொல்லப்படுது? அதனுடைய நோக்கம் என்ன? இபாதத்திலையும் தொழுகையில தான் இருக்கு. சில பொழுது டைம் இல்லை ஒரு ஆளுக்கு உடலை கவனிக்கவோ அல்லது அது நம்ம வந்து பார்த்துக்கொள்ளணும். ஆனா ஒரு வேலை நமக்கு முடியாம ஆகிட்டுதுண்டா, ஆனா இபாதத்தெல்லாம் கரெக்டா நம்ம செய்யறோம், துஆ கேட்கிறோம், குர்ஆன் ஓதுறோம், அது மாதிரி எல்லா நல்ல விஷயங்களும் செய்யறோம்னா அதுல சிறப்பு இருக்கு, அதுல சிறப்பு இல்லை. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வஃபீ குல்லின் கைர், எல்லாத்துலயுமே நலவு இருக்குன்னு சொன்ன அர்த்தம் என்ன? இது தெளிவா அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு சின்ன வார்த்தை சொன்னாலும் நம்ம அதை விளங்கப்படுத்திட்டே போகணும், அந்த அளவுக்கு அழகான அர்த்தத்தை உள்ளடக்கியதாக இருக்கும். எனவே தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையில நாம் கவியாக வாழ வேண்டும் என்றால் ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று உடல் சார்ந்த உடல் ஆரோக்கியமான விஷயங்கள், அது மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள், அது மாதிரி உடற்பயிற்சி, இதெல்லாம் செஞ்சு எங்களுடைய உடலை பலமாக வச்சுக் கொள்ளணும். எங்களுடைய தொழுகை இபாதத்துகள் ஏனைய இஸ்லாம் காட்டுகின்ற வரையறைப்படி நாம் எங்களுடைய உடலுக்கு சேர்ந்த இபாதத்துகள், உதாரணமா நோம்பு பிடிக்கிறதா இருந்தாலும், நோம்பு பிடிக்கிறதா இருந்தாலும், ஹஜ்ஜுக்கு போறதாக இருந்தாலும், அது மாதிரி ஒரு ஜிஹாத் போராட்ட காலத்துல போறதாக இருந்தாலும் அவருக்கு உடல் பலம் தேவை, உடல் வலிமை தேவை. எனவே அப்படிப்பட்ட ஒரு மூமினாக இருக்கக்கூடிய எப்பயுமே தொழுவான். அதனால இங்க புரிஞ்சு வரணும், இபாதத்தோட இருப்பான். கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவங்க வல்லதீன அனில் லஹ்வி முரிதூன், அப்படி அவங்க கேளிக்கை வீணான விஷயங்களை விட்டு தவிர்த்துதான் இருப்பாங்க. அப்ப அப்படிப்பட்டவங்களாக இருக்கிறது நல்லது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே தவிர மூமினாக இருக்கிறாரு, அவர் ஈமான் கொண்டவராக இருக்கிறாரு என்று சொல்லி ஒரு பலவீனமான ஒரு மனிதர் கீழே போயிட மாட்டாரு. ஆனால் அந்த பலவீனமான ஒருவரும் இந்த நிலைக்கு வருகின்ற பொழுது இன்னும் அவருக்கு சிறப்பு கிடைக்கும் என்பதை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தாராங்க. அடுத்ததாக இந்த ஹதீஸை பொறுத்தவரை இன்னும் என்ன செய்யும், நிறைய விளக்கங்கள் இருக்குது. நம்ம அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயத்த பார்ப்போம். ஏன்னா இன்னும் 2 வகுப்பு இருக்குது இன்ஷா அல்லாஹ், அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் நம்ம படிப்போம். அப்ப இந்த ஹதீஸை வந்து அதுக்கு பின்னால் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வருது. ஏன்னா அது முக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான நம்ம வேற ஒரு தலைப்புல அதை பேசியிருக்கிறோம். அப்படின்னு வந்து வருது. அது நல்ல ஒரு ஹதீஸ், அற்புதமான ஒரு ஹதீஸ் தான். அது நம்ம வேற ஒரு தலைப்புல விரிவாக பேசினதுனால அந்த ஹதீஸுடைய முழுமையை நான் பேசல. நம்முடைய தலைப்பு அல் முஃமினுல் கவி கைருன் வஹப்பு இலல்லாஹ் மினல் முஃமினித் தஈஃப், பலவீனமான மூமினை விட பலமான ஒரு மூமின் சிறந்தவன், அல்லாஹ்வுக்கு மிக நேசத்துக்குரியவன். அப்ப எனவே நம்ம லைஃபான மூமினாக இருந்தா
கவியான மூமினாக மாறுறதுக்கு என்ன செய்யணும்? முயற்சி செய்து கொண்டே வர வேண்டும். அது ஒரு இபாதா, அது அல்லாஹ் அன்பை பெற்றுத்தரக்கூடிய விஷயம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று யுஹிப்புல்லாஹ், அல்லாஹ் விரும்புகிறான். காரி அல் இஹ்லாஸ், சூரத்துல் இஹ்லாஸை ஓதக்கூடியவர்களே. ஏதோ ஒன்று கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்துட்டீங்க, அதுக்குரிய விடையாக இப்ப வரும் இது. அதாவது சூரத்துல் இஹ்லாஸ ஓதுறவங்களை அல்லாஹு தஆலா நேசிக்கிறான். சூரத்துல் இஹ்லாஸ ஓதுறவங்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இதுதான் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒரு விஷயத்துல மிக முக்கியமானது. சூறாக்களில் அல்லாஹ் விரும்புற சூறா இது. இன்ன அஹப்ப சூவரி இலல்லாஹ், அல்லாஹ் சூறாக்கள் என்ன சூறா விரும்புகிறான்? சூரத்துல் ஃபலக். வெரி குட். அப்ப சூரத்துல் இஹ்லாஸ ஓதுவதை, சூரத்துல் இஹ்லாஸ் ஒருவர் ஓதினால் அவரை அல்லாஹ் நேசிக்கிறான். அப்ப நேரடியாக சூரத்துல் இஹ்லாஸ் அல்லாஹ் நேசிக்கிறான் என்று நேரடி அர்த்தம் அல்ல, அல்லாஹ் நேசிக்கிறான். ஆனால் சூறாக்குன்னு வரும்போது ஹதீஸ் நேரடியா வருது, அஹப்ப சூவரி இலல்லாஹ் சூரத்துல் ஃபலக். ஆனால் சூரத்துல் இஹ்லாஸை ஓதுபவரை அல்லாஹ் நேசிக்கிறார். அது எப்படிங்கிறத பாப்போம். خير. عن عائشة رضي الله عنها أن النبي صلى الله عليه وسلم بعث رجلا على سرية وكان يقرأ لأصحابه في صلاته فيختم بقل هو الله أحد. فلما رجعوا ذكروا ذلك للنبي صلى الله عليه وسلم فقال سلوه لأي شيء يصنع ذلك فسألوه فقال لأنها صفة الرحمن وأنا أحب أن أقرأ بها. فقال النبي صلى الله عليه وسلم أخبروه أن الله يحبه. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செஞ்சுக்கிறான் கிதாபு தௌஹீத்ல இந்த ஹதீஸை. புகாரில வரக்கூடிய ஹதீஸ் தான் இது. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பாஸ ரஜுலன் அலா சரியா, ஒரு மனிதரை, ஒரு சஹாபியை வந்து ஒரு சரியான்னு சொன்ன என்ன தெரியுமா? ஜெய்ஷ், கிதாஅத் மினல் ஜெய்ஷ், ஒரு பெரிய படையில ஒரு பகுதிக்கு தலைவராக அனுப்புறது அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய படை போகுது, ஒரு ஒரு கட்ட கட்டமா படைகள் ஒன்னொன்னு அனுப்பப்படும் தானே. இப்போ முதல்ல 1000 பேர் 2000 பேர் அப்படி போற மாதிரி 500 பேர் அப்படி ஒரு படை அனுப்பப்படும். அப்ப இந்த சரியாங்கிற அதுக்கு சொல்லப்படும். இன்னும் அர்த்தங்களும் இருக்கிறது. அப்போ ஒரு படைக்கு ஒருவரை தலைவராக, ஒரு அமீராக நியமித்து அனுப்புனாங்க. இந்த ரஜுலன் தான் எல்லா ஹதீஸ்ல, அந்த ஹதீஸ்ல ரஜுலன் தான் வருது. இந்த சஹாபி யாரு கேள்விப்படுறீங்களா? எங்கேயாவது இதுல உரையிலையோ அல்லது ஏதாவது ஒண்ணு கேள்வி. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி அனுப்புனாங்க, ரஜுலன் ஒரு மனிதர் அனுப்புனாங்க. அத சரியா ஒரு சரியாக்கு தலைவராக, ஒரு கூட்டத்துக்கு, ஒரு சிறு கூட்டத்துக்கு தலைவராக அனுப்புனாங்க. அவர் அப்படியே கூட்டிட்டு போறாரு அந்த சமூகத்தை. இந்த சஹாபி ஒரு படைக்கு தளபதியா அனுப்புறா ஒரு முக்கியமான சஹாபியா இல்லையா? கதாதா இப்னு நுஅமான் அத்-தஃபரி வகீல், இது ஒரு கருத்து, இதான் சரி ஒரு கருத்து. இன்னொரு கருத்தும் இருக்கு. கதாதா இப்னு நுஅமான் அத்-தஃபரி ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்டீங்களா? அதே மாதிரி கௌசர் இப்னு ஸஹதம், கௌசர் இப்னு ஸஹதம் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ரெண்டு கருத்தும் இருக்குது. இதெல்லாம் குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து என்ன, இதெல்லாம் இந்த ஹதீஸோட விளக்கங்களோட ஆய்வுகளோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்ப கதாதா இப்னு நுஅமான் அத்-தஃபரி ரலியல்லாஹு அன்ஹு, இன்னும் ஒரு கருத்து இருக்குது கௌசர் இப்னு ஸஹதம் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அந்த சஹாபி வகான யக்ரா லி அஸ்ஹாபி ஃபீ ஸலாத்திஹி, அவங்க வந்து தொழுகையில அவங்களோட தோழர்களுக்கு, அவர்கள் தொழுவிச்சால் தொழுகையில அந்த தோழர்களுக்கு என்ன செய்வாங்கன்னா தக்பீரை கட்டி ஓதுவாங்க. எந்த சூரத்தை ஓதுனாலும் குல் ஹுவல்லாஹு கொண்டு தான் முடிப்பாங்க. இதுல எப்படி ஃபயக்திம் பிகுல் ஹுவல்லாஹு, உதாரணமா வச்சுக்கோங்களேன், அல் காரியா மல் காரியா வமா அதராக மல் காரியா ஓதி போட்டு அதை முடிச்சு போட்டு குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். முதல்ல ரக்காத் அப்படி. ரெண்டாவது இதா சுல்சிலா ஓதுறா, அல்ஹாக்கும் முத்தகாசுர் ஓதுறேன்னு உதாரணமாக, ரைட், முடிக்கிறது எப்படி குல் ஹுவல்லாஹு அதோட அப்படி முடிச்சுட்டே இருந்தார். எல்லா தொழுகையிலையும் இப்படித்தான் செஞ்சுட்டு இருந்தார். ஃபலம்மா ரஜவு, திரும்பி வந்த பொழுது சஹாபாக்கள் அப்ப அதுல இருந்து திரும்பி வராங்க, போன விடயத்திலிருந்து அந்த படையிலிருந்து திரும்பி வந்த பொழுது இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தக்ரு தாலிக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட்ட சொன்னாங்க. ஃபகால, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சலூஹு லி ஐயி ஷைஇன் யஸ்னஉ தாலிக், அவர்ட்ட கொஞ்சம் கேளுங்க ஏன் இப்படி செஞ்சாரு அப்படின்னு சொல்லி கேளுங்க அப்படின்னு சொன்ன பொழுது ஃபஸஅலூஹு, அவங்கட்ட கேட்டாங்க. ஃபகால, அவர் சொன்னாரு, லிஅன்னஹா சிஃபத்துர் ரஹ்மான் வ அனா உஹிப்பு அன் அக்ரா பிஹா, அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய சிஃபத் அங்கே சொல்லப்படுது, ரஹ்மானுடைய வர்ணனை சொல்லப்படுது. அல்லாஹ் பத்தி குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத், அல்லாஹ் பத்தி முழுமையாக சொல்லப்படுறதுனால வான வஹிப்பு அன் அக்ரா பிஹா, அதை நான் ஓதுவதை நான் ஆசை கொள்கிறேன் என்று சொன்ன பொழுது ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்பிரூஹு அன்னல்லாஹ யுஹிப்புஹு, நீங்க அவருக்கு சொல்லுங்க அல்லாஹ் அவரை விரும்புகிறான். சுப்ஹானல்லாஹ். அக்பிரூஹு அன்னல்லாஹ யுஹிப்புஹு ரவாஹுல் புகாரி ஃபி கிதாபித் தௌஹீத்.
7375. ஹை 7375 தமிழ். ஹை ரைட். அப்ப இந்த ஹதீஸை பொறுத்தவரையில ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்றாங்க. அப்ப ஒரு சஹாபி அனுப்புறாங்க, நம்ம சொன்ன கதாதா இப்னு அமார் அல்-கஃபரி, அது மாதிரி கௌசர் இப்னு ஸஹதம் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு கருத்து இருக்குது. அப்போ அவர் என்ன செய்வாரு, தொழுவிக்கும் பொழுது சூரா ஓதுவாரு, குர்ஆனாவது ஓதுவாரு. அப்ப அதனால தான் நீ தொழுகையில போய் ஓதுன இந்த ஒரு சுன்னத்தை நம்ம செய்யணும்னு. ஆனா இது சுன்னாவா இல்லையாங்கிறது அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு, அதை இன்ஷா அல்லாஹ் பாத்துருவோம். ஹை இந்த ஹதீஸை அமல் செஞ்சிடணும்ங்கிறதுக்காக வேண்டி தான் நான் இன்றைக்கு அது இன்ஷா அல்லாஹ் ஓதுனேன். ஹை அப்ப இந்த செய்தியை பொறுத்தவரையில அதாவது அல்லாஹ் இந்த மனிதனை நேசிக்கிறான். இப்னு தகீக் அல்-ஈத் ரஹ்மத்துல்லாஹி மிகப்பெரிய ஒரு முஜத்தித், மிகப்பெரிய ஒரு ஹதீஸ் அறிஞர். இப்னு தகீக் அல்-ஈத் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அதாவது இவர் அந்த அவர் ஏன் அத நேசிக்கிறார், சூரா இக்லாஸ் ஏன் நேசிக்கிறாரு பாருங்க. ويحتمل أن يكون ما دل عليه كلامه لأن محبته لذكر صفات الرب دالة على صحة اعتقاده. அவர் சூரத்துல் இக்லாஸ் நேசிக்கிறதுடைய அடையாளம் என்னடா, அவருடைய அகீதா சரியா இருக்குது. அதனாலதான் அல்லாஹ் அவரை நேசிக்கிறான். நான் சூரத்துல் இக்லாஸ் நேசிக்கிறேன், ஆனா கபருக்குள்ள போய் உட்கார வேண்டாம். சூரத்துல் இக்லாஸ் நான் நேசிக்கிறேன், ஆனா கபருட்ட போய் துஆ கேட்பேன், கபருல போய் சஜ்தா செய்ய வேண்டாம், அதல்ல. இப்னு தகீக் அல்-ஈத் ரஹ்மத்துல்லாஹி எப்படி அழகான கருத்து. இவர் தெளிவாக இதை விளங்குறதுனாலதான் இவர் நேசிச்சாரு. தெளிவான விளக்கம் இல்லாம நேசிக்கிறது எந்த பிரயோசனம் கிடையாது. அதனால அல்லாஹ் அவரை நேசிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இமாம் மாஸிரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்கன்னா அல்லாஹ் நேசிக்கிறான் அர்த்தம் என்னடா, அல்லாஹ் அந்த மனிதனுக்கு அதிகமான கூலியை வழங்குவான், அருள்களை வழங்குவான். அல்லாஹ்வுடைய நேசம் கிடைச்சிட்டு இருந்தால், நேசம் இப்படி கிடைக்குங்கிறத இப்னு தகீக் அல்-ஈத் சொன்னாங்க ரஹ்மத்துல்லாஹி. இவர் இவருடைய அகீதா சரியா இருக்குது என்பது அடையாளம் ஏன்னா அவர் அதை நேசிக்கிறார், அவ்வளவுதானே. அப்ப எனவே குல் அல்லாஹ்னா என்ன, அல்லாஹ் சொல்றதுனா என்ன, அந்த சூரத்து இந்த தௌஹீத் சொல்லக்கூடிய இந்த சூறாவை ஒரு விளங்கி நேசிக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய அன்பு நிச்சயமாக கிடைக்கும். ஹை இப்ப இந்த சூரா நாங்கள் நேசிக்கணும், இன்ஷா அல்லாஹ். நேசிக்கணுமா இல்லையா? நேசிப்பது மூலமாக நிச்சயமா அல்லாஹ்வுடைய அன்பு எங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சு கொள்வதோடு இதோட மசாலா ஒன்று வரும். என்னடா, இப்ப உதாரணமா ஒருவர் ஒவ்வொரு தொழுகையிலும் இப்படி ஓதுறாருன்னா சரியா, ஒரு சூறா ஓதுறாரு, குல் ரப்பி ஃபலக் ஓதி போட்டு குல் அல்லாஹ் ஓதுறாரு, எல்லா தொழுகையிலும் தொடர்ந்து இப்படி ஓதுவாராருன்னா இது சுன்னா இல்ல, இது ஒரு ஜாயிஸான விஷயம். ஏனண்டா ரசூல் சுன்னா எப்படி பார்க்கணும்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல் செயலை பார்க்கிறோம். இது இக்ரார். இக்ரார்னா என்ன, அங்கீகரிக்கிறது. அங்கீகரிக்கிறது ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டு தடை செய்யாவிட்டால், ஏற்றுக்கொண்டார்கள் தடை செய்யாவிட்டால் அது ஜாயிஸ் என்ற எல்லைக்குள்ள வரும். ஏற்றுக்கொண்டு அதை ஊக்குவித்தால் அது சுன்னா என்ற எல்லைக்குள்ள வரும். புரிஞ்சுதா? இது ஒரு மிக முக்கியமான ஒரு காயிதா. அதுதானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டு மௌனமாயிருந்தாங்க. இப்ப அவங்க சொல்லல நீங்க எல்லாம் சூரத்துல் இக்லாஸ் தொடர்ந்து ஓதி வாருங்க, அல்லது அதை இன்னுமே என்ன செய்யல நீங்க அப்படி. ஆனா இங்க இந்த ஹதீஸ் என்ன சொல்ல வருது, அவர் அந்த 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 சூரத்துல் இக்லாஸ்ல சிஃபத்துர் ரஹ்மான் அகீதா சரியாக இருக்குது, அதனால அவர் நேசிச்சார் என்பதனாலதான் அல்லாஹ் தஆலா அவனை அந்த சஹாபி அவங்கள என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா நேசிக்கிறான். அப்படியே இவர் தொடர்ந்து அப்படியே ஓதி வாரத இவங்க சொல்றாங்க. ஆனா காரணத்தை ரசூலா கேட்கிறாங்க, ஓதி வந்ததுனால அன்புன்னு சொல்ல இல்லையே. அந்த அந்த அகீதா தெளிவாக இருந்தது, அதுக்கு பிறகு அதை அவர் அதனை ஓதுறத அகீதா தெளிவோடு அதை ஓதி வைக்கிறார், நேசத்தின் வெளிப்பாடாக வந்திருக்கிறது என்பதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்றாங்க அல்லாஹ் அவரை நேசிக்கிறார். காரணம் இல்லாம என்ன காரணம்னு கேட்காம குலவாவது ஓதுனாரு அதனால அல்லாஹ் நேசிக்கிறான் அப்படின்னு சொல்ல இல்லை. உங்களுக்கு அர்த்தம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல கேட்டாங்க, ஆனால் அவர்கள் அதை தடை செய்யவில்லை. அதனால அது அனுமதிக்கப்பட்டது. அப்படி ஒரு ஆள் ஓதுனாருன்னா தப்பு கிடையாது, வாழ்க்கையில ஒரு முறையாக அப்படி ஓதிக்கொள்ளலாம், தப்பு கிடையாது. ஆனா தொடர்ந்து ஓதுற சுன்னத்துன்னு வராது. ஏன்னா ரசூலை யாரையுமே ஊக்குவிக்கல, ரசூல் அப்படி ஓதி காட்டவும் இல்லை. அவ்வளவுதானே. அப்ப எனவே இப்படிதான் இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே சூரத்துல் இக்லாஸை பொறுத்தவரை நமக்கு தெரியும், அது மிக மிக அற்புதமான, அதனால புகார் சூறாக்கள்ல அழகான அற்புதமான நிறைய சிறப்புகள் சொல்லப்படுது சூரத்துல் இக்லாஸ் தான். இதை விட சிறந்த ஒரு சிறப்பு எந்த சூறாக்கும் சொல்லப்படல. அதுதானே. அப்ப சூரா யாசின் அது மாதிரி நிறைய நிறைய சூறா சொல்லுவாங்க. அது மாதிரி சூரத்துல் ரஹ்மானுக்கு நம்ம பார்த்தோம், என்ன வாக்கியா நிறைய இதெல்லாம் பார்த்தோம். அப்ப எனவே சிறப்பு சொல்லப்படையுது என்ன, குர்ஆன் மூன்றுல ஒரு பகுதியுடைய கருத்தை உள்ளடக்கியது. இதை ஓதுனா குர்ஆன்ல மூணுல ஒரு பகுதி ஓதுன மாதிரி இந்த அர்த்தம் என்ன, அந்த செய்தியை சொல்லுது என்பதுதான் அர்த்தம். அப்ப எனவே அப்படிப்பட்ட ஒரு சூறா, அதனை நான் நேசிக்க வேண்டும். நேசிக்க வேண்டும் என்ற என்ன அர்த்தம், அது சொல்லப்படுறதை எங்களோட வாழ்க்கையில புரிந்து எடுத்துக்கொள்ளணுமே தவிர நேசிக்கிறது என்பது என்ன மாஷாஅல்லாஹ் ஒரு தாளில் எழுதி புகழ்ல போட்டுட்டு நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் அர்த்தம் அல்ல.
அது சொல்லப்படுற அகீதா உள்ள மனிதனாக நான் மாற வேண்டும் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இப்படி சூரத்துல் இக்லாஸோடு தொடர்ச்சியாக ஒரு அன்பை வைத்திருக்கக்கூடியவர், அந்த நம்பிக்கை கோட்பாடு வாழ்க்கையில் எடுத்து செயல்படுத்தக்கூடியவர் அல்லாஹ் நேசிக்கிறார். அந்த அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய வாழ்க்கையில நம்ம படிச்ச இந்த விஷயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும். அப்படி நாங்கள் பேணுகின்ற பொழுது அல்லாஹ் எந்த அமலை கொண்டு பொருந்தி கொள்வான், எந்த அமலை கொண்டு அல்லாஹ் எங்களை நேசிப்பான் என்பது தெரியாது. மாற்றமாக அல்லாஹ்வுடைய அன்பை நாங்கள் எப்பொழுதுமே கேட்டு 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 அமல் செஞ்சு கொண்டே போவோம். அல்லாஹ் நிச்சயமாக எங்களை பொருந்திக் கொள்வான். அவர் அன்பை நிரப்பமாக தருவான். அதே போன்று நாளை மறுமையிலே அவனை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தருவான். அதே போன்று அவனுடைய தூதர் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த விஷயங்கள் எல்லாம் அறிந்தது மட்டும் இல்லாமல் அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக நாங்கள் மாறுவோம். அல்லாஹ் தஆலா எங்கள் எல்லோரையும் பொருந்திக் கொள்வானாக. அதே போன்று அன்புக்குரிய சகோதரிகளே தொடர்ச்சியாக இன்னும் 2 வகுப்புகள் இருக்கிறது. அதிலே நிறைய விஷயங்கள் நம்ம படிக்க இருக்கிறோம். படிச்ச விஷயங்களை வாழ்க்கையில் நம்ம செயல்படுத்துவோம். அல்லாஹ் தஆலா எங்கள் எல்லோரையும் பொருந்திக் கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.